நீங்க நல்லா அனுபவிப்பீங்க. ஐயோ, தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. ஸ்ரீஜாவை இறங்கி வர சொல்லுங்க. என்னால ஒரு உயிர் போச்சுன்னா அது எங்க குடும்பத்தையே பாதிக்குங்க. உங்க பொண்ணுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி தரேன். அவளை இறங்கி வர சொல்லுங்க. நீங்க சொன்னா கேட்பாங்க. ப்ளீஸ். இத பாருங்கம்மா, உங்க பையன் விஷாலால தான் இவ வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சு. அவ கூட வாழ முடியலன்னு சாக முடிவு எடுத்துட்டா. இப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் வாழ்க்கை போச்சு. நான் சாகதான் போறேன். வேணாமா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. உங்க பையன் விஷால நம்பி என் பொண்ணு ஏமாந்து நிக்கிறான். மானம் போச்சுன்னு சாக போறான். இப்ப என்னன்னு சொல்லி தடுக்க போறீங்க? உங்க பையனால என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிருக்கு. அதை நீங்க தான் சரி பண்ணணும். புரிஞ்சுதா? இப்ப நான் என்னங்க பண்ணணும்? உங்க சின்ன பையன் பண்ண தப்ப உங்க பெரிய பையனை வச்சு சரி பண்ணுங்க. அத உங்களால பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. என்னமா இது? சொல்லுங்க, அது முடியுமா? இது எல்லாத்துக்கும் காரணமான நீங்களே இவ்வளவு யோசிக்கும் போது வேற யாரு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா? அப்ப அவ எடுத்த முடிவு சரிதானே? எல்லார்கிட்டையும் போய் நடந்த விஷயத்த சொல்லி என் பொண்ணை கட்டிக்கங்கன்னு கால்ல விழ முடியுமா? கால்ல விழுந்தாலும் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? சொல்லுங்க. இதுக்கு ஒரே வழி, உங்க பெரிய பையனை ஸ்ரீஜாவுக்கு கட்டி வைங்க. அவளை உங்க குடும்பம் தான் மருமகளா ஏத்துக்கணும். வேற வழியே இல்ல. என்ன சொல்லி இது நடக்கலன்னா நாங்க சாகறதா ஒரே வழி. சாகரதா? என்னங்க பேசுறீங்க நீங்க? இது என்ன கடையில காய்கறி வாங்குற விஷயமா? கல்யாணங்க. எதையும் யோசிச்சுதானே முடிவெடுக்க முடியும். ஒரு தப்பு நடந்துருச்சுங்கிறதுக்காக இன்னொரு தப்பு பண்ண முடியுமா? வேணாம். ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சந்தடி சாக்குல போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க. யார் யார பண்ண தப்பு ஏன் பொண்ணு தலை மேலதான் விழணுமா? நீங்க வேற வழியை பாருங்க. வேற என்னங்க வழி இருக்கு? இது நடக்கலன்னா 2 உயிர் போகும். இங்க பாருங்க, நீங்க எமோஷனலா எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணி ட்ரை பண்றீங்க. இந்த பிரச்சனைக்கு இது எப்படிங்க தீர்வாகும்? உங்க பொண்ணு விஷால் கூட பழகி இருக்கா. ஆனா நீங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றதே இன்னொரு பொண்ணோட மாப்பிளைக்கு. வாய மூடுப்பா. உன் பொண்ணு யோசிச்சாளா அவ கல்யாணம் பண்றது இன்னொருத்தியோட மாப்பிள்ளைன்னு?